என் அன்பு குழந்தா, முதலில் உன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனது சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கையும் மிக தெளிவாக இருக்கும். நீ தேடியது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இது உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான பதிவுதான், பொருத்தமான நிகழ்வுதான். இதை முழுவதுமாக கேள், அதை நீயே உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உன்னை தேடி வரும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். அதை சுத்தமாக வைத்துக்கொள். அதை விடுத்துவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீயே இடம் கொடுக்காதே. நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தலையிடாதே. அது உன் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உன் உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இடத்தில் தலையிடுவதை நிறுத்திவிடு. அவரவர் கர்ம பலன்படி அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். தேவையில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் நீ நுழைந்து நீயே கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். போதும், நீ பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்தது எல்லாமே போதும். மற்றவர்களை நினைத்து பார்த்தது எல்லாமே போதும். நீ மற்றவர்களுக்கு உதவியது எல்லாமே போதும். என்ன சாயிநாதரே, மற்றவர்களுக்கு உதவி வேண்டும், உதவ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் நீங்களா என்னிடம் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள். தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு, தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு, என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் கூறுவதை கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே.
மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்றி காட்ட முடியும். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கடைசி நொடியில் கூட மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ தேடியதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். கடைசி நொடி போதும் அனைத்தையுமே மாற்றி காட்டுவிடுவேன். உன் சாயி தேவா. உன்னுடைய வாழ்க்கையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்துதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எது கிடைத்தால் நீ சந்தோஷமாக முகல்மலர்வாய் என்பது உனக்கு தெரிவதை விட எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நான் உனக்கு தந்தையல்லவா. ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று. பிள்ளை வந்து கேட்டால்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. தானாகவே ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எது கொடுத்தால் சந்தோஷம் என்பது. நான் அதை யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இது உனக்காகவே நான் செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை முழுமையாக நம்பு. நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவே நிச்சயமாக நம் வாழ்வில் நடக்கும். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். எப்பொழுதும் நமக்கு நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். என் பிள்ளையே, உன் மனம் ஏங்கிய ஒரு நல்ல விசேஷம் உன் இல்லத்தில் நடக்கவிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் வாக்கு கொடுக்கும் பொழுது, என்னுடைய சத்திய வாக்கை நீ கேட்கும் பொழுதும் இது நடக்குமா நடக்காதா என்று ஒவ்வொரு முறையும் கேள்வியோடு என்னை பார்க்காதே. உன்னில் இருப்பது நானல்லவா. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நிகழ்த்துவேன். உன் சாயி தேவா. நம்பிக்கையை இழக்காதே. பொறுமையோடு காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். அது உனக்குத்தான் சேரும். வெகு விரைவில் ஒரு மங்களகரமான நிகழ்வை உன் சாயி தேவா உன் இல்லத்தில் நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது, நல்ல விசேஷம் என் இல்லத்தில் நிகழப்போகிறது என்று வாக்களித்துள்ளீர்களே. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிக்கும் போதோ, அதை செய்ய நினைக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு தடையும்
தடங்கல்களும் என் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. இது நாள் வரை இப்படித்தான் என் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நான் மீட்டெடுத்துதான் என் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் அதே மேல் தடங்கல்களும் தடைகளும் வந்துவிடுமா என்ற ஒரு பதற்றம் என் மனதிற்குள் வந்துவிடுகிறது. நான் என்ன செய்வது சாயி என்றுதானே என்னிடம் கேட்கிறாய்? ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு ஏற்றாற்போல் தடைகளும் தடங்கல்களும் வருவது இயற்கைதான். எல்லோருக்கும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படி தடைகளும் தடங்கல்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்துதான் போய்கொண்டே இருக்கும். அதை தைரியமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு வெற்றி கொண்டு அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு நீ செய்யும் விஷயத்தில் கவனத்தோடு அதை செய்து முடிப்பதுதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கும். அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சரியான வழியாகவும் இருக்கும். அப்படி உனக்கு வரும் தடைகளையெல்லாம் முறியடித்து நீ வெற்றியடையும் தான் வெற்றி அடைய போதுதான் அந்த வெற்றிக்கு பலன் மும்மடங்காக இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத பலன் உனக்கு நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ நினைத்தது எல்லாம் நினைத்தபடியே நினைத்த நொடியே நடந்துவிட்டால் அந்த நிகழ்வுகளில் உன்னால் ஒரு அணுகுமுறையை எட்ட முடியாது. அதனால் ஒரு அனுபவத்தையும் நீ பெற முடியாது. நீ நினைத்த விஷயங்களில் சில தடங்கல்கள் வந்தால்தான் உனக்கு அது மிக பெரிய அனுபவமாக இருக்கும். அதிலிருந்து நல்ல படிப்பினையை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை அந்த தடங்கல் வந்தால் அதில் எப்படி வெற்றி பெறலாம் என்ற சிந்தனை உன் மனதில் எழும். எனவே தடைகள் வந்தாலோ தடங்கல்கள் வந்தாலோ உடனே பயந்து சோர்ந்து போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையில் தடைகள் வந்துவிட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கப் போகிறேன் என்ற சிந்தனையை மட்டும் உன் மனதில் எட்டுவிடாமல், எனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது, நான் அதை வீழ்வேன், மீட்டெடுப்பேன், என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவேன், எனக்கு துணையாக என் சாயி தேவா இருக்கிறார் என்ற நேர்மறை சிந்தனையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாக எடுத்து வை. உனக்கு வந்திருக்கும் தடைகளே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் ஓடிவிடும். நான் அதை விரட்டி அடிப்பேன். உன்னை விட்டு எது விலகி சென்றாலும், எதுவாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வழியனுப்பி வை. நீ இழந்ததை விட, உன்னை விட்டு சென்றதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கிறேன். அந்த சிறப்பான வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது என்ற தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ எங்கு இருக்கிறாய், எங்கு நிற்கிறாய் என்பதல்ல, எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே. அது வெற்றிக்கான திசையாக இருக்கும் பட்சத்தில் நீ பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகவே இருக்கும். நீ தடுக்கி விழும் சமயத்தில் கூட உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்ந்து கொள்ளலாம், சில நிஜங்களை கனவாக எண்ணி மறந்து விடலாம். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் சோகமோ வேதனையோ கஷ்டம் என்பதே இருக்கவே இருக்காது. நிஜங்களை நினைத்து கொண்டே, நடந்ததை நினைத்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது, மனதை நிம்மதியாகவும் வைத்து கொள்ள முடியாது. சில கனவுகளை நிஜமாக எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொள்ளலாம், சில நிகழ்வுகளை மறந்து விடலாம் கனவாக எண்ணிக்கொண்டு. அப்படி இருந்தாலே நம் வாழ்க்கையில், நம் மனதில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒவ்வொன்றாக நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். எனவே நிம்மதியாக இரு, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குத்தான். உன்னை மீறி அது வேறு யாருக்கும் செல்லவும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்க, உனக்கு தோள் கொடுக்க, உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று நினைக்காதே.
உனக்கு உயிருக்கு உயிராக, தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நான் நிறைவேற்றி காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன். என் மீது முழுமையாக நீ வைத்திருக்கும் நம்பிக்கை எப்பொழுதுமே உன்னை தவறான பாதையில் செல்ல அனுமதிக்காது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். எதை நினைத்தும் பயப்படாதே. வாழ்க்கையில் நீ வெற்றி பெற சந்தர்ப்பம் என்னும் அதிர்ஷ்டம் வேண்டுமென்றால் முயற்சி என்னும் உழைப்பு உன்னிடம் இருக்கத்தான் வேண்டும். எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் இலக்கை அடையலாம். அதை அடைய வைப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே இருப்பேன். உன்னோடு நான் இருக்கும் வரை நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் உன்னோடு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல்
பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். என் அன்பு பிரியமே, அழகாய் பேரழகாய் வாய்ப்பது எல்லாம் வாழ்க்கை அல்ல குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நீ எப்படி அழகாக மாற்றுகிறாய் என்பதில்தான் அழகு நிறைந்து இருக்கிறது. 1000 பேர் கூறினாலும் சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக் கொடுக்காத பாடத்தை, 1000 புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை ஒரே ஒரு அவமானம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும் குழந்தையே. எனவே அவமானம் நடந்துவிட்டால் என் வாழ்க்கையே முடிந்து விட்டது. நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேன், நான் அவமானப்பட்டு விட்டேன், எல்லார் முன்னிலையும் என் மானம் விழுந்து விட்டது என்று உன்னை பற்றி மட்டுமே நினைக்காமல், அந்த அவமானத்திலிருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கொண்டாய் என்பதை சிந்தி. அப்பொழுது உன் வாழ்நாளில் நீ அவமானமே படமாட்டாய். யாரிடமும், எந்த நபரிடமிருந்தும். எப்பொழுதுமே நான் மட்டும் தனியாக நிற்கிறேன், தனியாக போராடிக்கொண்டே இருக்கிறேன், தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேள்விக்குறியோடே நோக்காதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இதைவிட பெரிய வெற்றி வேறு என்ன இருக்கப் போகிறது? மற்றவரின் பாதையை எப்பொழுதும் பின்பற்றாதே. ஏனென்றால் அது மற்றவர்களுடைய பாதை. உனக்கு என்று ஒரு பாதையை வடிவமை. உனக்கு என்ற ஒரு பாதையை வடிவமைத்து அந்த பாதையில் சென்று கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் முன்னேறி கொண்டே இரு. நீ தடுமாறி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிட உன் அப்பா நான் தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே. பின் ஏன் உன்னுடைய பாதையில் தனியாக நடக்க நீ பயப்படுகிறாய்? உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டியாகவும், உனக்கு பின்னால் உனக்கு பாதுகாவலனாகவும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேனே. உனக்கு அது புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறாயா? நீ செல்லும் பாதையில் ஏதாவது தடைகளோ தடங்கல்களோ வந்தால் அதையே உற்று உற்று நோக்கிக் கொண்டே இருக்காதே. அதனால் உன்னால் எதையுமே செய்ய முடியாமல் போய்விடும். அந்த பாதையில் பயணம் செய்யாமலே போய்விடும். குறிக்கோளை முதலில் உற்றுப்பார். நீ செல்ல வேண்டிய இலக்கை உற்று நோக்கு. அப்பொழுது உனக்கு வந்த தடைகளெல்லாம் மறைந்துவிடும். தடங்கல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும்.
உத்வேகமாக எழுந்து நின்று வேகமாக ஓடு. ஓடிக்கொண்டே இரு. முயற்சித்துக் கொண்டே இரு. உன் இலக்கை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக்கொள் என் பிரியமே. வலிமை என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொழுது அது வலிமையை தான் தருகிறது. அதே போல சோர்வு, மனசோர்வு, நிம்மதியில்லை என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொழுது சோர்வை தான் அது உனக்கு தரும். மன நிம்மதியை தராது. மன வலிமையையும் தரவே தராது. எந்த எண்ணங்கள் உன் மனதில் உலவுகின்றதோ, எந்த எண்ணங்கள் உன் மனதில் நிலைத்திருக்கிறதோ, எந்த எண்ணங்கள் உன் மனதில் அப்படியே இருக்கின்றதோ அந்த எண்ணங்களின் வடிவமே நீதான்.